கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆமீன். இன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்க வார்த்தை, நான் உங்களுக்கு முன்பாக போவேன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியங்கள் தடையாய் நிற்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் தரவல்லவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உனக்கு நான் காக்கிறவராய் இருக்கிறேன். உன்னோடு இருந்து எல்லா உபத்திரவங்களுக்கும், நிந்தைகளுக்கும், அவமானங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், வியாதிகளுக்கும், பாடுகளுக்கும் எல்லாவற்றையும் நீக்கி உன்னை காக்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். எனக்காக யார் பேசுவா? என்னோடு யார் இருக்கிறா? எனக்காக வழக்காடவர்கள் இருக்கிறாங்களா? எனக்காக பேசுகிறவர் இருக்கிறாங்களான்னு சொல்லி அநேக நேரம் நாம் வேதனைப்படுவது உண்டு. ஆண்டவர் சொல்வார், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக வழக்காட, உனக்காக நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு முன்பாக இருக்கிறேன், உன்னை காக்கிறவராக இருக்கிறேன், உன் கேடகமாக இருக்கிறேன், உன் அரணாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எதை குறித்தெல்லாம் நீங்கள் கலங்கி, ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் எனக்கு அனுகூலமாய் மாற்றித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களோ, அது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு சாதகமாக உங்களை ஆசீர்வதித்து தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் நன்மையாய் மாற்றி தருவாராக. விசுவாசத்தோடு செல்லுங்க. ஏசப்பா, நான் போகலை, நீங்கள் தான் எனக்கு முன்பாக போகிறீங்கப்பா. என்னுடைய காரியத்தை நீங்கள் தான்ப்பா நடத்துகிறீங்க, என்னால் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பான்னு சொல்லி அவரையே முன்பாக வைத்து நாம் செல்லும் பொழுது எல்லா காரியங்களும் நன்மையாய் மாறும். அல்லேலூயா. இன்று தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றணும் நினைக்கிறீங்களோ, எதிலெல்லாம் பாதுகாப்பு வேணும், எனக்கு ஒரு பாதுகாவலராக இருங்கன்னு கேட்குறீங்களோ, அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. கவலைப்படாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க, சந்தோஷமாக உங்களுடைய பணியை செய்யுங்க. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.